பார்வதி பிரிங்கி முனிவரை வரவேற்கிறதையும் அவர் வேண்ட வெறுப்பா நின்றுட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அரக்கர் உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு சேவகன் வந்து சொல்றான், அசுரர்களுக்கு இடையே யுத்தம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு விட அந்த முட்டாள்கள் எல்லாம் நான் எந்த யுத்தத்துக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறான் நிசுமன். எனக்கு அது அவசியம் இல்லைன்னு சொல்லவும் அந்த சேவகன் திரும்பி போக பாக்குறான். உடனே நெல்கிற சத்தம் கேக்குது. பார்த்தா சும்மன் வந்து நிக்கிறான். யார் யாருக்கு சண்டை நடக்குது அப்படின்னு கேட்டதும் ரம்பனுக்கும் ஹயாரிக்கும் நடக்குது அப்படின்னு சொல்றான். காரணம் என்ன அப்படின்னு நிசுமன் கேட்கவும் ரம்பனோட மனைவியை ஹயாரி அபகரிக்கணும்னு நினைக்கிறான், அதனால தான் சண்டை நடக்குது அப்படிங்கிறான். சும்மன் கேட்கிற எங்க இந்த சண்டை நடக்குது அப்படின்றதும் அசுர கோட்டையில நடக்குது அப்படின்னு சும்மன் சொல்றான். நம்ம கண்டிப்பா போகணும் அப்படிங்கிறான். இந்த யுத்தத்துல உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு சும்மன் கேட்கிறான். சும்மன் சொல்றான், என் கூட முதல்ல வா, உனக்கே புரிஞ்சிரும் அப்படிங்கிறான். அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. கைலாயத்துல சிவன் தவத்துல இருக்க இடத்துக்கு பார்வதி வந்து நிக்கிறாங்க. பிரிங்கி முனிவர் வந்துட்டாரான்னு சிவன் கேட்கும். ஆமா வந்துட்டாரு, உங்களை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. போய் அவரை கூட்டிட்டு வான்னு சிவன் சொல்லுவோம். உடனே பார்வதினு அவர்கிட்ட அது போய் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இவர் சிவன் கூப்பிட்டு சொல்றாரு, இல்ல பார்வதி நீயே போய் கூப்பிட்டுட்டு வா, ஏன்னா நான் அவரை சந்திக்கிறப்போ நீயும் கண்டிப்பா கூட இருக்கணும் அப்படிங்கிறாரு. பார்வதி நிலைமையை யோசிச்சுட்டு சொல்றாங்க, கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையில மூன்றாம் நபரோட தேவை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளம்பத்தான் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பிரிங்கி முனிவர் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டதாகவும் எனக்கு தோணல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பக்தன் கடவுளை பார்க்கும் போது அவன் சந்தோஷப்படத்தான் வேணும், வெறுப்படைய கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல சிவன் சொல்றாரு, பக்தனும் சரி கடவுளும் சரி ரெண்டு பேருமே பயணிக்க தான் செய்யறாங்க. அந்த பயணம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த கத்து தரவும் செய்யுது. பிரிங்கி முனிவர் அவரோட பயணத்துல ஒரு விஷயத்த கத்துக்கணும், அதே மாதிரி கௌரியான நீயும் ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சிவன் சொல்ல பார்வதி இவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறது புரியாம அப்படியே ஆச்சரியமா அவரை பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதி நீங்க மறுபடியும் புதிர் போடுறீங்க அப்படின்னு சொல்லவும் சிவன் சொல்றாரு, சமயம் வரும் போது அந்த புதிருக்கான விடையும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. பார்வதி யோசனையோட தலையாட்டிட்டு பிரிங்கி முனிவரை கூட்டு வர அவங்களே போறாங்க. போய் பிரிங்கி முனிவரையும் கூட்டு வந்தாச்சு. இப்போ முருகன் பார்வதி சிவகணங்கள் நின்றுட்டு இருக்காங்க. பிரிங்கி முனிவர் உள்ள வராரு. பிரிங்கி முனிவர் ரொம்ப சந்தோஷமா சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுறாரு. நான் தன்யனானேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்காக இத்தனை வருஷம் கடும் தவம் செய்தனும் அந்த மகாதேவரை இந்த சாதாரண முனிவரையும் கூப்பிட்டிருக்காரு. வாழ்றப்ப எனக்கு சொர்க்கமும் கொடுத்துட்டீங்க, இப்போ என்னோட மனநிலையை சொல்றதுக்கு எந்த வார்த்தையுமே இல்ல, என்னால எதுவுமே இப்ப பேச முடியல அப்படின்னு சொல்லவும் மகாதேவரும் இந்திரிங்க முனிவரேன்னு சொல்றாரு. சொல்லி அவரை எழுப்பிட்டு உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறாரு. என்னோட விருப்பம் உங்களை பார்க்கணுங்கிறது தான்னாலும் இந்த கையில வந்ததுக்கு அப்புறமே இன்னொரு புதுசா ஒரு விருப்பமும் தோணிருக்கு. அதாவது உங்களோட கனமாவே இருந்து உங்களுக்கு சேவை செய்யணும், உங்க பார்வையில இருக்கணும், இதை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாருமே சந்தோஷமா அவரை பார்த்துட்டு இருக்காங்க. இவனும் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட விருப்பத்தை மனசுல வச்சுக்கிட்டே என்ன வளம் வந்தீங்கன்னா நீங்க வளம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்க விருப்பம் நிறைவேறும் அப்படிங்கிறாரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. மனுஷங்க எப்பவுமே அவங்களோட உடலையும் உயிரையும் வளர்க்கக்கூடிய ஆலயங்களை சுத்தி வருவாங்க. ஆனா என்னோட வாழ்க்கையோட ஆதாரமான ஆலயமே நீங்க தான். உங்களை சுத்தி வர்றது மூலமா உங்களோட நல்ல விதமா பிரிக்க முடியாத பந்தத்துல இணைஞ்சிருவேன். அதுவே என்னோட சௌபாக்கியம்னு சொல்லி வணங்க. சிவனும் அப்படின்னா அந்த சௌபாக்கியம் உங்களுக்கே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. முனிவரும் வலம் வர ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரம் வலம் வந்தாலுமே அவர் எங்க ஆரம்பிச்சாரோ அதே இடத்துல நிக்கிறத உணர்றாரு. பார்வதியும் இது என்ன ஆச்சரியமா இருக்கு, பிரிங்கி முனிவரால வலம் வர முடியாம நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எல்லாருமே அதை ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. முருகன் வித்தியாசமா தான் பார்த்துட்டு இருக்காரு. மறுபடியும் அவர் வலம் வந்தாருன்னா கூட இந்த நேரம் அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு ஒழிய அடுத்தடி நகர முடியல. உடனே ஒரு சிவன் கிட்ட கேட்கறது, என்ன விந்தை மகாதேவா, நீங்க எனக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க, நானும் முயற்சி பண்றேன், ஆனாலும் என்னால ஏன் சுத்தி வர முடியலன்னு கேட்கிறாரு. அடுத்த காட்சியில அசுரர் உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க ரெண்டு அரக்கர்கள் சண்டை போட்டுட்டு இருந்ததா சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்த காமிக்கிறாங்க. அந்த ரெண்டு அரக்கர்கள்ல ரம்பன் தான் அதிகமா அடி வாங்கிட்டு இருக்கான். அவனுடைய மனைவி அங்க நிறை மாத கர்ப்பிணியா நின்றுட்டு இருக்கா. அவன் அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு அழுதானாலும் யாரும் அனுக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே அந்த சண்டையை வந்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு சும்பன் நிசுமன் ரெண்டு பேரும் வர்றாங்க. இப்போ இன்னொரு அரக்கன் இவங்ககிட்ட மாட்ட போறான் போல இருக்கு. ரம்பனுடைய மனைவி அங்க அழுதுட்டு நிக்கிறதையும் அவன் பாக்குறான். ரம்பன் அடி வாங்குறத ரசிச்சும் பார்த்துட்டு இருக்கான். நிசுமன் கிட்ட சொல்றான், பாத்தியா, ஒரு பெண்ணுக்காக தேவர்கள் அசுரர்கள் மட்டும் அடிச்சுக்கிறது கிடையாது, தேவர்களும் சரி அசுரர்களும் சரி அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.